நீங்க பாக்குற இந்த சென்ட்ரல் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டுல ரெக்கட்சிப்பட்ட இந்த ஒரு காட்சியை நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா வானத்துல பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா, அதே சமயத்துல தட்டு வடிவத்துல ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. இது கூடவே அது பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வானத்துல ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. வானத்துல ரொம்பவே பொறுமையா மூவ் ஆன இதை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கர ஆச்சரியத்தோட பாக்குறது மட்டும் இல்லாம இதை வீடியோ எடுக்க செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ ஆரம்பத்துல பாக்குறப்ப ஏரோப்ளேன் தான் ஏதோ ஒண்ணு கிட்ட போகுதுன்னு அந்த கிராம மக்கள் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு இது ஏரோப்ளேனே இல்லைன்னு சொல்லி தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ரெக்கார்ட் செஞ்சுதான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தா அந்த கிராம மக்களே இது கண்டிப்பா ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பா தான் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல இந்த உலகத்துல ரெக்கார்ட் செய்யப்பட்ட எத்தனையோ ஏலியன் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பொய்ன்னு சொன்னாலும் இந்த ஒரு இடத்துல ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தெரிஞ்சதுங்கிறது நிரூபணம் ஆயிருக்கு. நீங்க பாக்குற இந்த வீடியோ வெளிநாடுகள் யூஸ் பண்ணப்படுற சோசியல் மீடியா ஆப்பான டிக்டாக்ல பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்திருக்கு. ஏன்னா 2021 வருஷம் ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய சில காட்சிகள் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இது கூடவே இந்த காட்சியை பற்றிய சரியான விடை இன்றைய வரைக்கும் யாருக்குமே தெரியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு புகுற செஞ்சிருக்கு. ஆனா இதை நம்ம நார்மலா பாக்குறப்ப ஏதோ ஒரு ஒயிட் கலர் ஷாட்டை தான் இதுல பாத்தீங்கன்னா நுழையிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. பொதுவா இது மாதிரி வீடியோக்களை பொய்யினோ இல்ல எடிட்டிங்னு சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதை பொய்யினோ இல்லனா எடிட்டிங்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஜேசன் ஸ்பீகல்ங்கிற யாரோ ஒரு நபரோட பிரைவேட் ஏரியால பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அவருடைய பிளேஸ்ல பாத்தீங்கன்னா பேய்களோட நடமாட்டம் அதிகமா இருக்கிறதாவும், அதே சமயத்துல அவர் பேய்களை நேராவும் பாக்குறதாவும் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி தான் அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அவருடைய இடத்துல பேயை பாத்தீங்கன்னா நேராவே பாத்துருக்காரு. உடனே அது சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கான்னு செக் பண்றப்பதான் இந்த ஒரு காட்சி சிக்கினதாவும் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவா நார்மலா பாக்குறப்ப பிளர் அடிச்ச மாதிரி ஷாடோ பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் மூவ் ஆகி போயிட்டே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மற்றபடி இதுக்கு பர்டிகுலரா எந்த ஒரு உருவமும் இருக்கிற மாதிரியும் தெரியல. இதை குறிப்பிட்டு சொல்லலாம், இந்த ஒரு காட்சியை ரெக்கார்ட் பண்ற கெப்பாசிட்டி அந்த சிசிடிவி கேமராவுக்கே இல்லங்கிறது சொல்லியிருக்காங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோ ராமகராஜன்ங்கிற யாரோ ஒரு நபரோட வீட்டுக்கு வெளியில பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வீடியோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பெண் கையில டார்ச் லைட் வச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு பயந்துகிட்டே ஓடி வந்திருக்காங்க. அதன் பிறகு ஓடி வந்த இந்த பெண் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல நின்னு அந்த ஒரு இடத்துல என்னதான் இருக்குங்கிறத பாத்துருக்காங்க. இந்த ஒரு வீடியோ ஆரம்பத்துல பாக்குறப்ப இந்த இடத்துல என்னதான் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்குங்கிறது தெரியல. ஆனா இந்த வீடியோ ஸ்லோ மோஷன்ல வச்சு ஜூம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. இதை உடனே பார்த்துட்டு தான் அந்த பெண் பயத்துல ஓடி வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு அப்படியே டிரான்ஸ்பரண்டா மனிதரோட உருவத்துல இருக்கக்கூடிய இது என்னங்கிறது பத்தினா ஆரம்பத்துல யாருக்குமே தெரியல. ஏன் ஸ்டார்டிங்ல இந்த ஒரு இடத்துல ஒரு மனிதன் தான் நடந்து வரான்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு மனிதனா இருந்தா இந்த பெண் எதற்காக இப்படி பயத்துல ஓடி வந்திருக்கணுங்கிற கேள்வி பத்தினா ஸ்ட்ராங்கா எழுந்திருக்கு. ஆனா தனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி அந்த பெண் பத்தினா அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு ராமகராஜன்ங்கிற இந்த நபரோட வீட்டுல பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா செக் பண்றப்பதான் இவங்க சொல்றது உண்மைங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல பயங்கர வைரலா போயிட்டு இருந்திருக்கு. ஏன்னா இந்தியாவுல ஏதோ ஒரு பிளேஸ்ல ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வானத்துல பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. இது கூடவே இதை பாக்குறதுக்கு அப்படியே வானத்துல ஏதோ ஒரு போர்ட்டல் தான் ஓபன் ஆன மாதிரி தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ ஒரு குணம் உற்று நோக்கி கவனிச்சு பார்த்தா உங்களுக்கே அது நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த போர்ட்டல் மாதிரி இருக்கக்கூடிய அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு வெளிவந்து அதன் பிறகு பாத்தீங்கன்னா அது மேக கூட்டங்கள்ல மறைகிற மாதிரி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இது கூடவே அந்த போர்ட்டல்ல இருந்து வெளிவந்த அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஒரு போர்ட்டல் ஆட்டோமேட்டிக்கா மறைய தொடங்கியிருக்கு. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏலியன்ஸ் பூமிக்குள்ள நுழையறதுக்கான நுழைவாயில் தான் இதுங்கிறத சொல்லியிருக்காங்க. இது கூடவே அந்த போர்ட்டல்ல இருந்து வெளிவந்தது கண்டிப்பா ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பா தான் இருக்கணுங்கிறத நிறைய பேர் சொல்லவும் செஞ்சிருக்காங்க. சவுத் அமெரிக்கால சிலில சாண்டியாகோல இருக்கக்கூடிய சிடிடி ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு.
ஏன்னா இயர்லி மார்னிங் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்னால தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸிப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த பேஷண்ட்டுக்கு காலையிலேயே தூக்கம் போனதுனால வெளியில பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம்னு வந்திருக்காங்க. அப்போதைக்கு அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு வீல் சேர் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிட்டே இருந்திருக்கு. ஏன்னா இந்த ஒரு வீல் சேர்ல பேட்டரியோ இல்லனா எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளுமே கிடையாது. இப்படி இருக்கிறப்ப இந்த வீல் சேர் எப்படிதான் மூவ் ஆனிச்சுங்கிறது அந்த பேஷண்ட்டை பயங்கரமா குழப்பமடைய செஞ்சிருக்கு. இதன் காரணமாக தான் பாத்தீங்கன்னா இந்த பேஷண்ட் இதை பயங்கர ஆச்சரியமா வீடியோ எடுக்க செஞ்சிருக்காரு. ஜனீகர்ங்கிற ஒரு டிரைவர் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில அவர் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்ததாகவும் தன்னை மரண பயத்துக்கே கொண்டு போன ஒரு சம்பவம் நடந்ததா சொல்லி ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிருக்காரு. ஏன்னா நைட் ஷிப்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த நபர் பாத்தீங்கன்னா ஜேசிபியை இயக்கிக்கிட்டே போயிருக்காரு. அப்போதைக்கு வழியில பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு பார்த்திருக்காரு. அதே சமயத்துல அது மனிதோட உருவத்தில் இருந்ததுனால உடனே வண்டியை எடுத்துட்டு அது என்னங்கிறத பார்த்திருக்காரு. ஆனா அவரு வெறும் கண்ணாலையும் பாக்குறப்பையும் கேமரா மூலமும் பாக்குறப்பையும் அந்த ஒரு இடத்துல எதுவுமே சிக்கல. ஆனா ஜேசிபில பொருத்தப்பட்ட பேக் கேமரால பாத்தீங்கன்னா மனிதோட உருவத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவரும் பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறத நிறுத்தாம தொடர்ந்து பாத்தீங்கன்னா வெளியில யாருமே இல்லங்கிறதையும் காமிச்சிருக்காரு. அதே சமயத்துல மானிட்டர்ல இந்த ஒரு உருவம் தெரிஞ்சதையும் காமிக்க செஞ்சிருக்காரு. இந்த சம்பவம் அந்த ஒரு இடத்துல நடந்ததுனால ரொம்ப நேரம் அந்த இடத்துல நிற்காம அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவரு அந்த இடத்துல இருந்து கிளம்புனதாகவும் சொல்லியிருக்காரு. மறுநாள் விடிஞ்சதும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்காரு. ஆனா யாருமே இதை நம்பல. அதன் பிறகு தான் ரெக்கார்ட் செஞ்ச ஃபுட்டேஜை காட்டுறப்பதான் அதன் பிறகுதான் இது உண்மைங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. அக்டோபர் மாசம் பிலிப்பைன்ஸ் நாட்டுல ரெக்கார்ட்ஸிப்பட்ட இந்த ஒரு வீடியோ ஒருவனை நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில பேர் பாத்தீங்கன்னா ஒற்றை வழி பாதை மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இது கூடவே அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் கையில கம்போடு நின்று இருக்காங்க. அப்படி இவங்க என்னத்தை தான் உற்று நோக்கி கவனிச்சு பாக்குறாங்கன்னு அதன் பிறகு இந்த வீடியோ ஜூம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று பாத்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதை உடனே பார்த்து அவங்க இது என்னன்னே தெரியாம குழப்பத்தோட தான் இதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. பாக்கிறதுக்கு ஒயிட் கலர்ல மனிதோட உருவத்தில் இருக்கக்கூடியது இது என்னங்கிறது பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியல. மரத்துல ஏறுற மாதிரி தெரியல. இது பாத்தீங்கன்னா மரத்துல ஏறவே இல்லைங்கிறதையும் அதே சமயத்துல அந்த இடத்துல மிதந்துகிட்டே கீழே விழுகிற மாதிரி தெரிஞ்சுதான் சொல்லிதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ எடுக்கவே செஞ்சிருக்காங்க. ஒருவேளை இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோ பாஸ்லிங்கிற ஒரு நபரோட வீட்டுல பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸிப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வீடியோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல எல்லாமே சகஜமான முறையில தான் இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஆனா அதன் பிறகு திடீர்னு பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. இது கூடவே அந்த கேமரால இது நல்லாவே ரெக்கார்ட்ஸிப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பத்தி சரியா சொன்னா காலையில 7:30 மணிக்கு மேலதான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸிப்பட்டிருக்கு. இந்த வீடியோல தெரிஞ்சது கண்டிப்பா இந்த கேமரால மட்டும் தான் ரெக்கார்ட்ஸிப்பட்டிருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா இந்த ஹோம் ஓனரோட கண்ணுக்கும் ஏதோ ஒண்ணு வித்தியாசமான முறையில தெரியதா செஞ்சிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல என்னதான் இருக்குங்கிறத கண்டினியூஸா பாத்தீங்கன்னா தேடவும் செஞ்சிருக்காரு. இவரு என்னத்தை தான் தேடினாலும் அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே சிக்கல. ஆனா அதன் பிறகு வித்தியாசமா தெரிஞ்சு அது பாத்தீங்கன்னா இவருக்கு முன்னாடியே அது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா இவரோ பாத்தீங்கன்னா அதை எதையுமே கண்டுக்காம சகஜமான முறையில தான் அந்த ஒரு இடத்துல போகவே செஞ்சிருக்காரு. அதன் பிறகு ரெக்கார்ட்ஸிப்பட்ட ஃபுட்டேஜ் செக் பண்றப்பதான் இந்த ஒரு காட்சி சிக்கி இருக்கிறதே அதன் பிறகுதான் அவருக்கே தெரிய வந்திருக்கு.